கும்பராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்? அதாவது 6/2/2026 2/3/2026 வரை கும்ப ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பலன்களை பார்க்கும் பொழுது, இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் யார் அப்படின்னா 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன், பாக்கியத்தை தரக்கூடியவன் தான் இந்த சுக்கிர பகவான். அப்போ உங்களுக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய கிரகம். அப்ப இருக்கக்கூடிய 9 கிரகங்களில் அதிக பலன்களை நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிரன். அந்த சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் உங்க ராசியிலேயே உட்கார்ந்து நல்லது செய்ய போகிறார். அப்ப யோகாதிபதி உங்க ராசியில இருக்கும்போது நல்லவை செய்யக்கூடிய தன்மை தான், கெடுதல்கள் என்பது நிச்சயமாக இல்லை. உங்க மனதில் ஏதாவது ஒரு குறைகள் இருந்ததுன்னா அந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு. எந்த விதத்திலும் உங்களுக்கு தீங்கு வராது. எதனாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்பது உண்டு, நிச்சயமாக உண்டு. அதை மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு உயர்வை தரப்போகிறது. சுக போகங்களை அள்ளித்தரக்கூடிய, சுகங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள், பாக்கியத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு அமையிருக்கிறது. நல்ல பாக்கியம். என்ன பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும்? குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். சார் எப்படி சார் ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? ஆமா, 5ஆம் அதிபதி யாரு? புதன் பகவான் லக்னத்தில் உட்கார்ந்துருக்கார், உங்க ராசியில உட்கார்ந்துருக்கார். குழந்தை காரக கிரகம் யாரு? குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கு. அப்போ அந்த குழந்தை காரக கிரகமும் குழந்தை ஸ்தான அதிபதியும் ஒன்றுக்கொன்று பார்த்து கொள்ளக்கூடிய நிகழ்வு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை பெற்றுத்தரும். இதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய, அங்க ராகு இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட், செயற்கை முறையில் கருவூட்டல், ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சார்ந்த விஷயங்களும் சக்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு பீரியட், ஒரு காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு அமையிருக்கும். இது முதல் பாக்கியம் உங்களுக்கு. 2வது, தகப்பன் மூலமாக சில பாக்கியங்கள் கிடைக்கும். தகப்பனுடைய சொத்துக்களாக இருக்கட்டும் அல்லது பூர்வீகம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அல்லது பூர்வீகத்துக்கு போயிட்டு வரக்கூடிய தன்மை, இஷ்ட தெய்வங்களை வழிபடக்கூடிய, யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். அடுத்து ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு அப்படின்னா, 4க்குரியவன் லக்னத்தில் இருக்கார். உங்க எண்ணங்கள் எல்லாமே, சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாமே தன்னுடைய சுகத்தை எப்படியாவது பெருக்கிக் கொள்ளணும், சுகபோகங்களோட இருக்கணும். நமக்கு இது வரைக்கும் ஒரு வீடு அமையல அப்படின்னா இப்ப ஸ்ட்ராங்கா உங்க மனதில் அது இருக்கும். ஒரு வீடு அமைச்சுக்கணும், தன்னுடைய சுகத்தை பெருக்கிக் கொள்ளணும், இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தது போதும், ஏன் சொந்த வீடு அமைச்சுக்கணும் என்கின்ற எண்ணங்கள் உங்க ஆழ் மனதில் அதிகமாக ஓடும். அதை பற்றிய ஒரு டாக் அப்படிங்கிறது உங்க குடும்ப உறுப்பினர்களுடன் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அப்போ வீடு வாங்குவதற்கு உகந்த காலகட்டமா? உகந்த காலகட்டம். புது வீடு, புது மனை, புகுவிதா, அதாவது வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வது, அதை வீட்டை பற்றிய சிந்தனைகள், வீட்டுக்கு ஒரு பொருளை நல்லா வாங்கி மகிழ்வது, அல்லது வீடை வாங்குவது, வீட்டை ஆல்டர் பண்ணுவது, இந்த மாதிரி வீட்டை சார்ந்த விஷயங்கள் சிறப்பு. அல்லது வீடு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய கட்டுமான துறை, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறை, சூப்பரான ஒரு பீரியடாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும். வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தன்மையில் இருக்கின்றவர்கள், 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், அல்லது உயர் ரக கனரக வாகனங்களாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் ஒரு சாதகமான ஒரு பீரியட். அப்போ வாகனங்கள் வாங்குவதற்கும், உங்கள் இஷ்டப்பட்ட வாகனங்கள், ரொம்ப நாளாக உங்கள் மனசில் இந்த வாகனம் வாங்கணும், இந்த வாகனம் நாம் வாங்கினா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப நாள் போகும்போது வரும்போதும் அந்த திங்க் பண்ணிட்டு இருந்த இந்த வாகனங்கள் அப்படிங்கிறது சிறப்பு பெறுகின்ற ஒரு காலகட்டம். அதில் தடை ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து உறவுகள், புதிய உறவு ஒன்று அமைவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கும். அப்போ சுக்கிரன் கலத்திர காரகிரகம் உங்க ராசியிலேயே இருக்கின்ற காரணத்தால நேர 7ஆம் இடத்தை பார்க்குது. 7ஆம் இடம் என்பது பார்ட்னர். அப்போ ஒரு பார்ட்னர் உங்களுக்கு ஒரு உறவு கிடைப்பதற்கு
அருமையான ஒரு பீரியட். ஏன்னா சுக்கிரன் நேர பார்க்குறாரு, 5ஆம் அதிபதியும் பார்க்குறாரு, 5க்குரியவன். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தை பாருங்க. காதலும் கிடைக்கும், காதலின் மூலமாக திருமண பாக்கியமும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல உறவுகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. இதில் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 6/2/2026 10/2/2026 வரை பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். அவிட்டம் என்பது செவ்வாய். அந்த செவ்வாய்ங்கிறது 3க்குரியவன், முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன். அதே சமயத்தில் 10க்குரியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதி அந்த செவ்வாய். அப்போ பாக்யாதிபதி தொழில் ஸ்தானத்தின் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது தொழிலில் ஒரு பாக்கியம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது. ஒரு புதிய தொழில், புதிய துறை அல்லது புதிய ஒரு ரெகனைசேஷன் கிடைப்பதற்கும், ஒரு கௌரவம் கிடைப்பதற்கும், பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுப்பதற்கும் இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அப்போ புகழ், கௌரவம் கிடைப்பதற்கும், தொழிலை ஆரம்பிப்பதற்கும், தொழிலை முதலீடு செய்வதற்கும் உகந்த காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு அமையப்பெறுகிறது. அப்போ தொழிலில் நல்ல மாற்றங்கள், திட்டங்கள் வகுப்பதற்கு இதுவரைக்கு இருந்த விஷயங்கள்ல இப்போ ஒரு மேன்மை கொடுப்பதற்காக சில ஸ்ட்ராட்டஜி பிளானை வகுப்பீங்க. ஏன், அதாவது கடந்த ஒரு வருடம் ஏன் இது நடந்தது, எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் ஆராய்ந்து பார்த்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வகுப்பீங்க. இப்படித்தான் செய்யணும், என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற அத்தனை விஷயத்தையும் நுட்பமான முறையில், அறிவுபூர்வமான முறையில் கம்ப்ளீட் அனலைசிஸ், ஸ்வாட் அனலைசிஸ் செய்து பக்காவா திறம்பட செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு அமைய பெறுகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். பிரயாணங்கள் உண்டு. உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது தன்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோ சார்ந்த விஷயங்களில் ஒரு கசப்புணர்வு இருந்ததுன்னா அதை அப்படியே விளக்குவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாகவும் இது அமையப்பெறும். அடுத்து பார்த்தீங்கன்னா 11/2/2026 21/2/2026 வரை சதய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார் சுக்கிர பகவான். சதயம் அப்படின்னா ராகு பகவான். அந்த ராகு எங்கே இருக்காரு? உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துருக்கார், உங்கள் தலைமையிலேயே உட்கார்ந்துருக்கார். அப்போது நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் நான் வெளியூர் போகணும், வெளிநாட்டு போகணும், அந்நிய மதத்தின் தொடர்புகள் இந்த காலகட்டம் பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த வெளிநாட்டினவர், வெளி மாநிலத்தவர், அந்நிய மொழியை பேசுபவர்கள் உன்னுடைய கனெக்டிவிட்டி இந்த கும்பத்துக்கு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் மீட் பண்ணக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதர் உங்களுக்கு உறவுகள் இல்லாமல் அதர் காஸ்ட்டு, அதர் மாநிலத்தவர், வெளிநாட்டினவர் இவர்களுடைய தொடர்புகள் தான் இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கும். அவர்களால் நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு, இதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யாரையும் நம்பி எதையும் ஈஸியாக எடை போற்றக்கூடாது. ஏன்னா ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம், ஒரு விஷ கிரகம். அப்போது பிரம்மாண்டமான ஆசையை கொடுத்து விட்டு அது ஏதாவது ஒரு இடத்துல சிக்கலில் மாட்டிவிடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா பாம்பு அப்படியே படம் எடுத்து காப்பும். பிரம்மாண்டமான எண்ணத்தை, பிரம்மாண்டமான ஆசைகள், பிரம்மாண்டமாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு கெடுக்க போகுதுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுங்கிறது பெண்களை குறிக்கக்கூடிய, பொதுவாக கலத்திரத்தை குறிக்கக்கூடிய, ராகு சேரும்போது அங்கே ஒரு தொந்தரவுங்கிறது இருக்குது. அப்போ குறிப்பாக ஆண்கள் பெண்கள் சார்ந்த விஷயம், பெண்கள் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கை உணர்வோடு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு, செவ்வாய் ராகு இருந்தாலே கோபக்காரராக இருப்பீங்க, அல்லது திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு கசப்புணர்வை கொடுக்காமல் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா 22/2/2026 2/3/2026 வரை குருவினுடைய நட்சத்திரமான பூரட்டாதியில் டிராவல் பண்ணுறார். இது அற்புதமான ஒரு பீரியட். ஏன்னா குருங்கிறது உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன், லாபத்தை கொடுக்கக்கூடியவன். யோகாதிபதி லாபஸ்தானத்தின் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது இப்போ தான் இந்த காலகட்டத்தில் பெரிய மனிதர்கள் தொடர்புகள், தன விஷயங்கள், லாபம் கிடைக்கிறது, பொருளாதார மேன்மை தருவது, குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்வது, இப்படி நல்ல விஷயங்கள், பாசிட்டிவ் விஷயங்கள்
நினைத்த ஆசைப்பட்ட கனவு நீண்ட நாட்களாக ஒரு எண்ணம், ஒரு உணர்வு இருந்தது பாருங்க, அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு பீரியடாக இந்த காலகட்டம் அமையும். அப்ப நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைய இருக்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு.